உலகில் வாழும் அனைத்து உறவுகளுக்குமே வணக்கம். நீங்க இப்ப தற்போது பார்க்கிற இந்த புகைப்படம் இலங்கை நாட்டுல மட்டக்களப்பு மாவட்டத்துல போதனா வைத்தியசாலையில பெண்கள் தங்கக்கூடிய பெண்கள் நோயாளிகள் தங்கக்கூடிய முதலாம் நம்பர் முதலாம் நம்பர்ல இருக்கக்கூடிய கழிவறைகள் பாருங்க. நம்மோட மக்களை எந்த இடத்துல வச்சிருக்காங்க. அந்த கழிவறையை ஒரு நோயாளி பயன்படுத்த முடியுமா? வருத்தம் தான் வைத்தியசாலைக்கு போறோம். ஆனா இதை பயன்படுத்தினா இதை விட ஒரு மோசமான ஒரு வருத்தம் கொண்டு வருண்டாப்பா. அப்ப உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த பணியாளர்கள் துப்புரவு செய்கிற பணியாளர்கள் மேல குற்றம் சாட்டுவாங்க, அவங்க சரியா செய்ய இல்ல. இன்னொன்று நோயாளிகளே மக்கள் அதை சரியா பயன்படுத்தணும். இது போல உப்புச்சப்பில்லாத காரணங்களை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அதை தான் சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்ல போறது என்னண்டா, இந்த பிஹெச் மாதிரி இருக்கிறாங்க, இந்த வீட்டுக்கு வந்தாங்கண்டா ஒரு சிரட்டையில தண்ணி நின்றா அதுக்கு ஒரு ஃபைன் போட்டுட்டு போவாங்க. நல்ல விஷயம், உண்மையாகவே துப்புரவாக இருக்கணும், நாடும் துப்புரவா இருக்கணும், வீடும் துப்புரவா இருக்கணும், சிறப்பு தான். அதே போலதான் வைத்தியசாலைன்றது ஒரு பொது வைத்தியசாலை, மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான இடம். அப்ப அந்த இடத்தை நீங்க எப்படி வச்சிருக்கணும்? இதுல இருந்து என்ன விளங்குதுண்டா, அங்க இருக்கிற வைத்தியரோ அதே போல முக்கியமான அதிகாரிகளோ பணிப்பாளர்களோ யாருமே இந்த கழிவறையை பயன்படுத்துறது இல்லை. நீங்க பயன்படுத்தினா அவங்களோட கழிவறை எப்படி தெரியுமா இருக்கு? நல்ல பயங்கர சோறு போட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி அப்படியே கிளீனா வச்சிருப்பாங்க. அப்ப அது ஏன் அப்படின்னா, அந்த துப்புரவு பணியாளர்களை, அதாவது நோயாளிகளினுடைய கழிவறைகளை துப்புரவு செய்யக்கூடிய பணியாளர்களை இவங்களோட துப்புரவு பண்றதுக்கு தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. அப்ப இதை நோயாளிகளை துப்புரவு செஞ்சு கொள்ளணும் அப்படின்னா இது எப்படி சாத்தியம்? அவங்களே நடக்க முடியாம, கையே இல்லாம காலே இல்லாம கேன்சர் வருத்தம், அந்த வருத்தம் இந்த வருத்தம் வருவாங்க. அதுவும் பெண்கள வாட்ராப்பா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க ஒரு முன்னுதாரணமாக அதை ஒவ்வொரு நாளும் பார்க்கலாமே, அதை பார்த்து அது துப்புரவு இல்லைண்டா சில அறிவுரைகளை அந்த துப்புரவு செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு சொல்லலாம். அப்ப அவங்களும் மனிதர்கள், அவர்களையும் கேவலப்படுத்த முடியாது. அவர்களுக்கு பாத்தீங்கன்னா கிடைக்கிற சம்பளமே ஒரு 1000 ரூபாய்க்கும் குறைவுதான். அதை வெட்டி இதை வெட்டி ஒரு கொஞ்சம் தான் கொடுக்குறீங்க. ஆனா நீங்க எல்லாருமே வைத்தியரா இருக்கலாம், அதே போல முக்கியமான அதிகாரிகளா இருக்கலாம், நீங்க நல்லா லட்சக்கணக்கில் சம்பளத்தை எடுத்துக்கொண்டு நல்லா நீங்க சொகுசு வாழ்க்கையே வாழ்றீங்க. ஒரு நோயாளி ஒரு தவறுதலா கோபப்பட்டு கதைச்சிட்டா அர்ரா புர்ராண்டு அவனை கொண்டு போய் உள்ள தள்ளிடுவீங்க. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு தவறு நடக்குதுன்னு அங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள், முக்கியமான வைத்தியர்கள், பணிப்பாளர்கள், உங்களோட வேலை என்ன? சும்மா வாரதும் சும்மா ஒரு பில்டப் பண்ணிட்டு போறதுமா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க இது போல இந்த கழிவறைகளை நீங்க ஒரு எட்டு பார்க்கணும். காலையில வந்தீங்கன்னா வேலை விட்டு போகும்போது சும்மா ஒரு விசிட்டிங் ஒண்ணு பண்ணணும். எப்பயும் இல்லை, ஒரு கிழமையில ஒரு மாசத்துல ஒருக்கா பார்க்கலாம். ஏன் இது துப்புரவு இல்லாம இருக்கு, ஏன் இதுக்கான காரணம் என்ன, அதை நீங்க தேடி கண்டுபிடிச்சு அதை செய்யணும். அதை விட்டுட்டு இதெல்லாம் கதைச்சு வெறுத்து போகுதுராப்பா. கிளீன் ஸ்ரீலங்கான்ட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது ஊழல் செஞ்சவன்களை பிடிப்பானுகள் பார்த்தா இது இந்த ஆட்டோவும் கஷ்டப்பட்டு ஒரு ஏழை மக்களினுடைய ஆட்டோவையும் இந்த வாகனங்களை பிடிச்சி அதுல இருக்கிற லைட்டையும் அதையும் இதையும் கலட்டி கொண்டு இருக்கிறீங்க. சிறப்பு தான். விபத்து ஏற்படக்கூடிய வகையில சில விஷயங்கள் செய்யப்பட்டிருக்குன்னா அதை தடுத்து நிறுத்துங்க. ஆனா சும்மா ஒரு அலங்காரப்படுத்துற மாதிரி ஒரு சின்ன விஷயங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா நிறுத்துறீங்க. அப்ப அதை செய்ய முடிஞ்ச உங்களுக்கு ஊழல் செஞ்ச முக்கியமான எத்தனையோ பேர் இந்த இலங்கை நாட்டுல இருக்கிறாங்க, அவங்களை எல்லாம் ஏன் நீங்க இன்னும் பிடிக்க இல்லை? அப்ப கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்றது ஏழை மக்களுக்கா, ஏழைகளுக்கா? என்னடாப்பா இது அரசாங்கம்? ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரசாங்கம் வருது, மக்கள் நம்பி கொண்டு வராங்க. ஆனா எல்லாமே நல்லா இருக்கும்னு நம்புறாங்க. ஆனா செய்யற வேலைகளை எல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கும் வெறுத்து போகுது, நமக்கும் வெறுத்து போகுது. அதனால இந்த கழிவறை பிரச்சனை முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்களாக நீங்க இருந்தா கூட, மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், உங்களை மக்கள் வாக்குகளை செலுத்தி உங்களை அதிகாரத்துக்கு கொண்டு வந்தது சும்மா வாய் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இல்ல, பாராளுமன்றத்துல மட்டும் நீங்க போய் கதைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இந்த வைத்தியசாலைகளுக்கு விஜயம் செய்யலாம். மக்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, எப்படி சேவைகளை வழங்குறாங்க, மக்களுக்கு சரியான முறையில எல்லாரும் ஒரு மரியாதையா நடத்துறாங்களா, இதெல்லாம் நீங்க போய் விஜயம் செய்து பார்க்கணும். கழிவறைகள் எப்படி இருக்கு, வைத்தியசாலை எப்படி இருக்கு, என்ன நடக்குது, அதெல்லாம் பார்க்காம சும்மா வீட்டை இருக்கிறதும் பாராளுமன்றத்துக்கு மட்டும் போயிட்டு வர்றது மட்டும் இல்ல உங்களோட வேலை. வைத்தியர்கள் இது சம்பந்தப்பட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற பெண்கள் தங்கக்கூடிய முதலாவது முதலாவதுல இருக்கக்கூடிய கழிவறையினுடைய நிலைமை தான் இந்த நிலைமை. அதனால தயவு செய்து இதை கருத்தில் கொண்டு முக்கியமான அதிகாரிகள் இது சம்பந்தப்பட்டவங்க கருத்துல கொண்டு இதை மாற்றம் செய்ய. இதை மட்டும் இல்லை, இது போல இருக்கிற எல்லா இடத்துல இருக்கிற விஷயங்களையும் மாற்றம் செய்ய. கிளீன் ஸ்ரீலங்கா உள்ளுக்கு இதையும் கொண்டு வாங்கடாப்பா. பார்க்கும்போது எவ்வளவு மோசமா இருக்கு. மனுஷன் இதுல போனாருண்டா இருக்கிற வருத்தத்தை விட 10 மடங்கு கூடும். நீங்க வைத்தியர்கள் இதுல போவீங்களா? அவ மக்களுக்கு ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு சட்டமா?
எல்லாரும் மனசர்றாப்பா. இந்த உலகத்துல இந்த பூமி பந்துல வாழ்ற எல்லாரும் மனசர். நான் பெரியாள், நீ பெரியாள், அவன் ஒதுக்கப்பட்டவன், நான் ஒதுக்கப்படாதவன் அப்படின்னு இல்லாம எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா வாழ்றதுக்கு பழகுவோம். சொன்னதுல ஏதாவது தவறுகள் இருந்தா நீங்க பாக்குற நீங்க சொல்லுங்க. நன்றி.